வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான நல்ல வாசனையான முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா ஒரு 5 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 3 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே லேசாக வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இல்லை சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த துவரம்பருப்பு வந்து அதிலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ பருப்பு முட்டைக்கோசு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று சொன்னாப்பில் கொதி வரட்டும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் சாம்பார். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வந்து தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதாவது கருவடகம், கருவேப்பிலை, 2 வரமிளகா போட்டிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா வெறும் கடுகு, சீரகம், வெந்தயம் தாளித்து சேர்த்துக்கோங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கெலாம் இது மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.